வணக்கம் தமிழா, வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தான். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1½ ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 10லேருந்து 20 குறுமிளகு, வெங்காயம், இஞ்சி பூண்டு, லெமன் ஜூஸ் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து மொத்தமாக அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெத்திலி மீன் எடுத்துருக்கோம். நெத்திலி மீனில் நல்லா இந்த பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் மீனில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் மீன் வந்துட்டு ஒரு நாள் முன்னாடியே வாங்கினதால ஒரு 24 hours பக்கம் ஊறட்டோன்றதுக்காக இந்த மாதிரி வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவோம். எப்போயுமே உப்பு காரம் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டிங்கன்னா மீனில் உப்பு காரம் எல்லா பக்கமும் நல்லா ஊறும். மசாலா நல்லா ஊறி மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு பக்கம் நாக்கு மீனும் மடவை மீனும் எடுத்து அதுலேயும் உப்பு காரம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதையுமே ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உப்பு காரம் ஏறி நல்லாயிருக்கும். இல்லைனா வெளியே மட்டும்தான் காரம் இருக்கும், மீனில் எதுவுமே ஏறி இருக்காது. ஒரு பக்கம் தோசை கடாய் போட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பக்கம் சின்ன கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பக்கம் பொரிச்சு காட்ட போகிறோம், இன்னொரு பக்கம் தவா ரோஸ்ட் காட்ட போகிறோம். இந்த பொரிச்சு காட்டுறதுல கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க வாசனைக்காக. இதில் இப்போ நாக்கு மீனையும் மடவை மீனையும் நம்ம பொரிக்க போகிறோம். ஏன் இந்த வாட்டி நாக்கு மீன் எல்லாருமே நெத்திலி மீனை தான் பொரிப்பாங்க, வஞ்சர மீன், நெத்திலி மீன். நம்ம ஒரு சேஞ்சுக்கு இந்த நாக்கு மீனை இதையும் பொரிச்சிட்டு நெத்திலி மீனை தவா ரோஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நெத்திலி ஆனால் எண்ணெய் கண்டிப்பாக தெரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தூரமாக இருந்து போடுங்க. ஓகே, இப்போ இந்த நெத்திலி மீன் நல்லா பொரிஞ்சு வந்துடும். இது மாதிரி திருப்பி போடுங்க. எல்லா மீனும் நல்லா பொரிஞ்சப்புறமா திருப்பி போடுங்க. ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் ஆகும் இந்த மாதிரி பொரிஞ்சு வர்றதுக்கு. நல்லா திருப்பி போட்டு எண்ணெயிலே இருக்கணும், எண்ணெய்க்கு வெளியே போயிடக்கூடாது. எண்ணெய்க்கு வெளியே போயிடுச்சுன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்தோம், இன்னொரு பக்கம் வேகாமையும் வந்துடும். அதனால் எண்ணெயிலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எப்படி உடையாமல் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அந்த பொரிக்க வச்சுருக்க நாக்கு மீனையும் மடவை மீனையும் திருப்பி போட்டுக்கோங்க. அது ஈஸி. உங்களுக்கு பொரிக்கிற மீன் எப்போயுமே ஈஸியாக பொரிஞ்சிடும். அதுக்கு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் டைமே உங்களுக்கு ஜாஸ்தி. இந்த மாதிரி பொரிச்சதுக்கப்புறமா இந்த மீனை திருப்பி எடுத்து ஒரு தட்டில் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா நமக்கு வறுத்த தவா ஃப்ரை மீனும் ரெடி, பொரிச்ச மீனும் ரெடி. இந்த மாதிரி ரெசிபீஸை பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கான் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்பப்போ வீடியோ பார்க்குறோமோ உடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.